ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து மகளிர் தினம் வருது பார்த்தீங்களா, அதனால் எங்கள் வீட்டு பக்கமாக ஒரு அக்கா போயிட்டுருப்பாங்க டெய்லியும். அதாவது வீட்டு வேலை செஞ்சியே தன்னுடைய 2 குழந்தைங்களையும் படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி கொடுத்து வீட்டுக்காரர் இல்லாத சமயத்துலேயும் அவங்க வந்து தன்னம்பிக்கையாக வீட்டு வேலைக்கு போயிட்டு அவங்க செலவை அவங்களே பார்த்துக்கிறாங்க. பசங்க வந்து வேணான்னு சொல்லி கூட என் செலவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீர பெண்மணியாக நிற்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு சில நிமிஷம் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. நான் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க? வீட்டு வேலைக்கு போகிறேம்மா. வீட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்களா? எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? நான் செய்கிறேன், 15 வருஷமாக செய்கிறேன். 15 வருஷமா? ஆமாம்மா. சரி சரி. பரவாயில்லைங்களா? சம்பளம் கொடுக்குறதுலாம் கட்டுப்படி ஆகுது? பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்த்துக்குறாங்க நல்லா. சரி சரிங்கக்கா. அப்புறம் உங்கள் பசங்களா, சின்ன பசங்களா? நல்லா கல்யாணம் பண்ணியாச்சு. வீட்டு வேலை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ணியாச்சு, படிக்க வச்சாச்சு. எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க? எல்லோரும் ஒருத்தர் பேட்டையில் இருக்காங்க, ஒருத்தர் என் கூட இருக்கான், பையன் இருக்கான், மருமக இருக்கான். நல்லா பார்த்துக்குறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. சரி சரி. வீட்டு வேலை செஞ்சே 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமாம்மா. உங்கள் வீட்டுக்காரர்? அவர் இல்லை. அவர் தவறிட்டாரா? ஆமாம்மா. எத்தனை வருஷம் இருக்கும்? அவர் 4 வருஷம் ஆகும். சரி சரி. அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? அவர் வந்து வாட்ச்மேன் வேலை. சரி சரி. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணோம். சரிங்கக்கா. இப்போ வீட்டு வேலை செய்கிறீங்களே, உங்கள் பிள்ளை எதுவும் இப்போது கல்யாணம் ஆகிட்டு வேலைக்கு போகிறாரு? இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, இனிமேல் தான் பார்ப்பாரு. அம்மா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேலைக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க? ஆமாம், சொல்கிறாங்க. பரவாயில்லையே. உங்களுக்கு எப்படி மன நிறைவாக இருக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு? வேலைக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கா, எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஒரு வேலை தான் செய்கிறேன். சாமான் மட்டும்தான், ஒரு வேலை மட்டும்தான் செய்வேன். சரி சரி. சாமான் விளக்குவேன், ஒரு இடத்துல பெருக்கி துடைப்பேன், அவ்வளோதான். சம்பளம் வந்து கம்மியாக தான் தராங்க, அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். வீட்டு வாடகை தரணும், வீடு இல்லை. வாட்ச்மேன் வேலை பார்த்தும் வீட்டு வேலை செஞ்சும் பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க? பண்ணியாச்சு. கடை என்ன இருக்குங்களா? கடைலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம். கையில் இருந்த காசை வச்சே கல்யாணம் பண்ணிட்டீங்க? இது பண்ணியாச்சு. சரி சரி, பரவாயில்லண்ணா. சரி, இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கட்டும். கிடைக்கும்னு நம்பிக்கிறேன், அவ்வளோதான். சரி சரி. வருஷம் வருஷம் மார்ச் மாதம் மகளிர் தினம்னு ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க. அந்த தினத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் நானும் சாதிச்சு தான் இருக்கிறேன், வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் இந்த வயசுக்கு எனக்கு வந்து 50 இருக்கும், 50க்கு 60 ஆக போகுது. ஏன்னா நானும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறேன். பொண்ணுங்களுக்கு ஒரு நாள் மட்டும் சாதனையால் இல்லை, அன்னாடம் டெய்லியும் கூட பொண்ணுங்க சாதிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன குளிச்சு என்ன பொண்ணுங்க தான், புரட்சின்னா பொண்ணுங்க தான். ஆமாம். சரி சரி. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா.